இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் வெற்றிவேல். ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற இளவரசோட மூத்த மகன் சசிகுமார். இவர் சொந்த ஊர்ல பூச்சி மருந்து கடை நடத்தி வருகிறார். அதே பகுதியில வேலன் ஆசிரியராக பணியாற்றும் மியா சாஜை விரட்டி காதலிக்கிறார். ஒரு கட்டத்துல மியாவும் சசிகுமார் காதலுக்கு பச்சை கொடி காட்டுகிறார். ஒரு நாள் தனது சொந்த ஊருக்கு செல்கிறார் மியாஜாஜ். அவர் திரும்பி வருவதற்குள்ள சசிகுமாரோட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பம் ஏற்படுது. வெளியூர்ல படிப்பு முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு வரும் சசிகுமாரோட தம்பி ஆனந்த்நாக் அந்த ஊர் தலைவரான பிரபுவோட மகளை காதலிக்கிறார். அவளும் இவரை காதலிக்கிறார். இவளது காதல் ரசிகுமாரோட வீட்டுக்கு தெரிய வரவே பிரபுவோட வீட்டுக்கு சென்று பெண் கேட்கிறார்கள் இளவரசி. ஆனா ஜாதி அந்தஸ்தை காரணம் காட்டி பிரபு இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த விஷயம் சசிகுமாருக்கு தெரிய வரவே தம்பியோட காதலுக்கு உதவி செய்ய நினைக்கிறார். ஊர் திருவிழாவின் போது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பெண்ணை கடத்துகிறார். ஆனா கடைசியில பார்க்கும்போது இவர்கள் பிரபுவோட மகளுக்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணான நிக்கிலாவை கடத்தி வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர் பிரபுவோட தங்கையான விஜய் சந்திரசேகரனின் மகனுக்கு நிச்சயிக்கப்பட்டவர். தவறு நடந்து விட்டதை நிக்கிலாவுக்கு விவரிக்கிறார் சசிகுமார். அவளும் அதை ஏற்றுக்கொண்டு ஊர்க்காரர்களுக்கு அதை சொல்லி புரிய வைப்பதாக அழைத்து செல்கிறார். ஆனா நிக்கிலா யாரோ ஒருவருடன் ஓடிவிட்டதாக சொல்லி விஜய் சந்திரசேகர் நிக்கிலாவோட அப்பாவை அவமானப்படுத்துகிறார். அவமானப்படுத்ததால அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இதனால நிக்கிலாவோட வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறது. போலீஸ் விசாரணையில நிக்கிலா சசிகுமாருடன் விருப்பத்தின் பேரிலே சென்றதாக சொல்லி அவரை மாட்டிவிடுகிறார். இதனால என்ன செய்வதென்று முழிக்கும் சசிகுமார் நிக்கிலாவை அனுப்பி வைக்கிறார் போலீசார். இறுதியில சசிகுமார் நிக்கிலாவுக்கு வாழ்க்கை கொடுத்தாரா, மியா சாச்சுடன் சேர்ந்தாரா, தம்பியோட காதலை சேர்த்து வைத்தாரா என்பதை மீதி கதை. நாயகன் சசிகுமார் ஒவ்வொரு படத்திற்கும் தன்னைத்தானே அழகாக மெருகேற்றிக் கொண்டே வருகிறார். கிராமத்து பாணியில அமையும் படங்கள் என்றால் சசிகுமாருக்கு நடிப்பு சொல்லி தரவே தேவையில்லை. அந்த வகையில இந்த படத்திலும் தனது பாணியில சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா க்ளோஸ் அப் காட்சிகள்ல காட்டும் போது சரியான முகபாவனைகளை காட்ட ரொம்பவே சிரமம் எடுத்துக் கொள்கிறார். அதே போல டான்ஸ் காட்சிகளிலும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் கமர்ஷியல் ஹீரோவாக வலம் வந்திருப்பார். நாகையாக மிகா சாச் மிகவும் அழகாக இருக்கிறார். இவருக்கான காட்சிகள் குறைவுதான் என்றாலும் தனது கதாபாத்திரத்தை நிறைவாக செய்திருக்கிறார். புதுமுக நடிகைகளான நிக்கிலா, வர்ஷா ஆகியோரும் புதுமுகம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பிரபு தனது மகளுக்கு வேண்டியதை செய்தி கொடுக்கும் பொறுப்புள்ள தந்தையாகவும் ஊர்ல பிரச்சனை ஏதும் ஏற்பட்டால் முதல் ஆளாக தட்டி கேட்கும் தலைவராகவும் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். தம்பி ராமையா வரும் காட்சிகள் வழக்கம் போல கலகலப்பு. விஜய் சந்திரசேகர் வில்லியால அழுத்தமான நடிப்பை பதிவு செய்திருக்கிறார். கிராமத்து பாணியில ஒரு நல்ல குடும்ப பாங்கான படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் வசந்தமணி. வழக்கமாக சசிகுமார் படத்திலிருந்து இந்த படத்தை மிகவும் மாறுபட்டு எடுத்திருக்கிறார். அந்த படங்கள்ல தாக்கம் தன்னுடைய படத்துல இருந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமா இருந்திருக்காரு. ஆனா முதல்ல படம் மெதுவா நகர்ந்தாலும் 30 நிமிடங்களுக்கு பிறகு விறுவிறுப்படைகிறது. அழகான திரைக்கதையுடன் அனைவரையும் ரசிக்கும்படி கொடுத்திருக்கிறார். இமானி சில பாடல்கள் ஏனோ ரசிக்க தூண்டவில்லை. பின்னணி இசை ஓகே ரகம். எஸ்ஆர் கதிரோட ஒளிப்பதிவு தஞ்சை அழகையும் வயல்வெளிகளோட பசுமையும் அழகாக அடமாகி இருக்கு. மொத்தத்துல வெற்றிவேல் வீரவேல். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.